திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் எஸ் ஆறுமுகம் மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மரகதம் குமரவேல் ஆகியோர்களுக்கு ஆதரவாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், மக்களுடைய அடிப்படை தேவைகள், மக்களுடைய சாலை வசதி, போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி, இப்படி இன்னவர நாடாளுமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கின்ற பல்வேறு தேவைகளை, மக்களுடைய தேவைகளை, தொகுதியுடைய வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை இவையெல்லாம் அரசனுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நல்ல சட்டமன்ற உறுப்பினராகவும் செயல்படுவார் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் ஒரு அணியாகவும் நம்மை எதிர்க்கின்ற எதிர்க்கட்சிகள் இன்னொரு அணியாகவும் போச்சுகின்றோம். தேர்தல் களத்திலே போச்சுகின்ற இரு அணிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான நம்முடைய அணி, இங்கே எதிர்க்கட்சியாக இருக்கின்ற ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் அவரோட அணி. ஆனால் இந்த இரண்டு அணிகளும் கடந்த காலங்களில் நாட்டை ஆண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்திருக்கிறது. இதெல்லாம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக, தலைசிறந்த முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தியிருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் நன்றாகவே அறிவோம். ஆக திமுக ஆண்ட தமிழகத்தில் ஆண்ட காலத்திலும், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஆண்ட காலத்திலும், டெல்லி பட்டினத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி ஆண்ட காலத்திலும் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, அந்த பிரச்சனைகளை முன்னிட்டு எடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற அரசாக யார், எந்த அரசு செயல்பட்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்த்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய காவிரி பிரச்சனை தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனை. இந்த ஜீவாதார பிரச்சனைக்கு ஊர் வந்த பொழுது அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நமக்கும் கர்நாடக அரசிற்கும் இருக்கிற பிரச்சனை தீர்ப்பதற்கு நடுவர் மன்றம் நிறுவப்பட்டு 17 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்தது. அப்பொழுது 2007ஆம் ஆண்டு இறுதி தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்தபோது அப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு கருணாநிதி முதலமைச்சர், டெல்லியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி. மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், ஐயா கருணாநிதி அவர்களே, நீங்கள் இங்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், உங்களுடைய 9 அமைச்சர்கள் கூட்டணியில் அங்கே காங்கிரஸ் கூட்டணியில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். 17 ஆண்டுகளுக்கு முன்னாலே காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்திருக்கிறோம். அந்த இறுதி தீர்ப்பு நடைமுறைப்படிக்கு வர வேண்டுமென்றால் டெல்லியில் அரசிதழில், மைய அரசினுடைய அரசிதழில் கெஜெட்டில் வெளியிட வேண்டும் என்று உடனடியாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் வேண்டுகோள் எடுத்தார்கள். ஒன்றும் நடக்கல. மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் 2015 மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அம்மா அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் பல முறை அப்பொழுதும் நாட்டுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களையும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பல முறை வேண்டுகோள் விடுத்தார்கள், நடைபெறவில்லை. மீண்டும் மாண்புமிகு அம்மா இந்த பிரச்சனையை உச்ச நீதிமன்றம் எடுத்துச் சென்று அந்த நீதிமன்றத்தில் வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தி, அந்த சட்ட போராட்டத்தில் நடத்திற்கு பின்னால் 2013 காவிரி நடுவர்மன்றத்தில் இறுதி தீர்ப்பு வந்து 7 ஆண்டுகளுக்கு பின்னால் 2013ஆம் ஆண்டுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் காவிரி நடுவர்மன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு, இறுதி தீர்ப்புக்கு அரசாணையை பெற்று சென்ற ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர் இதையும் தங்கள் புரட்சி தலைவி அம்மா இருந்தார். நீங்கள் ஆண்டு கொண்டிருந்த பொழுது உங்களால் அதை செயல்படுத்த முடியவில்லை. கையாளாக அரசாங்கத்தில் மத்திய அரசு அன்றைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி நடத்தி கொண்டு வந்தது. இந்த பிரச்சனை குறித்து மாண்புமிகு அம்மா அவர்கள் தஞ்சையில் நன்றி அறிவிப்பு சொன்னார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் நெகிழ்வோடு சொன்னார்கள், என்னுடைய 33 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்த நாள் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத் தந்ததுதான் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். ஆக நம்முடைய ஜீவனாதார உரிமை
தமிழகத்திற்கு உணவு அளிக்கக்கூடிய தஞ்ச தரை அது பாலைவனம் ஆகக்கூடாது என்று வாதாடி போராடி காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத் தந்த ஒரே தலைவர் ஆளுங்கட்சியில் இல்லாத நிலையிலும் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்கள் தான் மீண்டும் இன்றைக்கு கூட்டணி அமைத்துக் கொண்டு பழைய அவர்கள் கூட்டணி நடத்திட்டு வந்திருக்காங்க. மக்கள் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு தலையாய பிரச்சனை இலங்கை பிரச்சனை. இலங்கை தமிழர்கள் 2009 அவர்கள் பன்னெடுங்காலமாக அங்கு சமநீதி வேண்டும் என்று சம உரிமை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகள் அங்கு உருவாகிக் கொண்டிருக்கிறது. 2009 ராஜபக்சே அப்பொழுது ஆண்டு இருந்த ராஜபக்சே மிகப்பெரிய போர் நரம்பு இலங்கை தமிழர்கள் மீது மிக போர் கொடுக்கப்போற அந்த விவரம் உளவுத்துறை மூலமாக மத்திய ஆட்சி அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த 2009 இங்கு தமிழகத்தின் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் டெல்லியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி உளவுத்துறை மூலமாக டெல்லிக்கு வந்து சேருகிறது. அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் அன்றைக்கு இலங்கைக்கு விட்டிருந்தால் அந்த போர் நடந்திருக்காது. அதனால் என்ன விளைவு? அந்த போரில் இலங்கை தமிழர்கள் 4 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 5 லட்சம் பேர் உள்வெளிக்குள் வெட்ட வெளியில் வெளியிலும் வழியிலும் நனைந்து கொண்டு குறையுமாக இவனுக்கும் காரணம் ராஜபக்சே அரசு. கருணாநிதி அந்த நேரத்தில் என்ன டிராமா ஆடினாரு? இலங்கை தமிழர்களுடைய போரை நிறுத்த வேண்டும் என்று உண்ணாவிரதம் மேற்கொண்டார். எங்க மெரினா பீச் 3 மணி நேரத்தில் உட்கார்ந்தார். 3 மணி நேரத்தில் உண்ணாவிரத்தை முடிச்சு வெளியே வந்து நான் டெல்லியில பேசி சிலோன்ல இலங்கையில போற நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லி வெளியே பேட்டி கொடுத்தார். இந்த பேட்டி தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பேட்டி கொடுத்து விட்டார் என்று நினைச்சு உயிருக்கு பயந்து பதுங்கு குடியில் பதுங்கிக் கொண்டிருந்த பிஞ்சு குழந்தைகள் 40,000 பேர் வெளியே வந்தார்கள். அந்த நேரம் பார்த்து இலங்கை ராணுவம் மலமளமல்ல குண்டுமலையை பொழிஞ்சு ஒரே இடத்தில் 40,000 குழந்தைகள் பச்சை நிறத்தில் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். இதுதான் இலங்கையில் நடந்தது. ஆக இலங்கை போர் நடந்த பொழுது இந்திய ராணுவம் இந்திய தளவாடங்களை இலங்கைக்கு அளித்ததா இல்லையா? அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த அரசு யார்? கருணாநிதியும் காங்கிரசும் கூட்டணி ஆட்சி. இவ்வளவு பெரிய துரோகத்தை தமிழர்கள் மீது போர் தொடுப்பதற்கு கைக்கூலிகளாக இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இன்றைக்கு இங்கே வந்து ஓட்டு கேட்கிறாங்க. அதோட சரி வரை போர்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு குழு போய் இலங்கைக்கு வந்து இங்க இருந்து போனாங்க. யார் யார் போனாங்க? கருணாநிதி மகள் கனிமொழி, நம்ம திருமாவளவன் அண்ணாச்சி, இவங்கெல்லாம் அங்க போனாங்க. ஒரு 9-10 பேர் எம்பிகள் அங்க போய் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா உங்களுக்கு? தமிழர்களை கொண்டு குவித்த ராஜபக்சேக்கு கை கொடுத்து ஒரு பரிசு கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் மனசாட்சி வேணாமா? அம்மாவை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பு கேட்ட உடனே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி, சர்வதேச நீதிமன்றத்தில் வைத்து ராஜபக்சே கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்பதாக அம்மா அவர்கள் போர் கொடுத்தார்கள். இதுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கும் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசங்கள், ஆட்சியினுடைய வித்தியாசங்கள். இவர்கள் இன்றைக்கு மக்களை சந்தித்து வாக்குகள் கேட்டால் தமிழக மக்கள் ஒருபோதும் அவர்களை புறந்தள்ளுவார்கள் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் பகுத்தறிவு குழுவிற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து வாழ்வதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் புரட்சித் தலைவர் பொன்மன செல்வம், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்கள் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். புரட்சித் தலைவர்கள் ஒரு 10 ஆண்டு காலம், மாண்புமிகு அம்மா அவர்கள் 17-18 ஆண்டு காலம், ஆக 28 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற பொறுப்பை தமிழக மக்களோடு தீர்ப்பாக பெற்று நல்லாட்சி நடத்தினார். புரட்சித் தலைவர் தண்ணீர் திட்டம், சத்துணவு திட்டம் போன்ற சரித்திர திட்டங்களை செயல்படுத்தினார். மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய பொற்கால ஆட்சி 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கிட்டத்தட்ட இன்றைக்கு 2016 வரை 17 ஆரம்பத்தில் வரை மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நல்ல பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார்கள்.
ஆக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஒரு 28 ஆண்டு காலம் 28 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆளுகின்ற பொறுப்பை பெற்ற ஒரே கட்சி ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான். 28 ஆண்டு காலம் முடிந்து இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி. இன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அம்மாவுடைய அரசினுடைய திட்டங்கள் அப்படியே இன்றைக்கு மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு ஒடுக்க உடை இருக்க இருப்பிடம், இதை ஆளுகின்ற நல்ல ஆட்சியாளர்கள் நிறைவாக மக்களுக்கு அளிக்கிட வேண்டும். அதைத்தான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு அம்மா அவர்களும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசும் இன்றைக்கு சென்று செய்து கொண்டிருக்கிறது. உண்ண உணவு ஒடுக்க உடை இருக்க இருப்பிடம், இதை நிறைவாக தந்திட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மாவுக்கு எண்ணித்தான் மாதந்தோறும் 20 அரிசி விலையில்லாத அரிசியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்தார். வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு வசதி வீரராக கட்டி தந்தார்கள் மாண்புமிகு அம்மா 2011. இன்றைக்கு 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் தொலைநோக்கு திட்டம் 2023 நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி தமிழகத்தில் இருக்கின்ற கிராமப்புறங்களில் இருக்கின்ற குடிசைகள் அற்ற கிராமங்களாகவும் பேரூராட்சிகளில் குடிசைகளற்ற பேரூராட்சிகளாகவும் நகராட்சிகளில் குடிசைகளற்ற நகராட்சிகளாகவும் மாநகராட்சிகளில் குடிசைகளற்ற மாநகராட்சிகளாகும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் திட்டம் அறிவிக்கப்பட்டு தமிழகத்தில் அத்தனை குடிசை பகுதிகளையும் தரமான உறுதியான வீடுகளாக கட்டித்தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டு மாண்புமிகு அம்மா இன்று வரை தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் குடிசைகள் இருக்கிறது கணக்கிடப்பட்டு இன்றைய தினம் ஒரு 6 லட்சம் வீடுகள் கட்டுகின்ற நிலையிலும் ஏழை மக்களுக்கு தருகின்ற நிலையை முடிவெடுக்கின்ற உறுதியாக 2023க்குள் மாண்புமிகு அம்மாவுடைய எண்ணப்படி தமிழகத்தில் வாழ்கின்ற அத்தனை குடிசை மக்களுக்கும் தரமான வீடுகள் கட்டித்தரப்படும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் என்று சொன்னால் ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள், வாழ்க்கை தரத்தில் அடித்தளத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி மேல்தட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு இணையாக அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்ல நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு அந்த அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அத்தனையும் தொலைநோக்கு திட்டங்கள். தொலைநோக்கு திட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு வாழ்கின்ற மக்கள் அந்த திட்டத்தினுடைய பயனை பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுக்கு பின்னாலே வருகின்ற நம்முடைய எதிர்கால சந்ததியிலும் அந்த திட்டத்தினுடைய முழு பயனை பெற வேண்டும். அதிலும் அந்த திட்டத்தினுடைய பயன் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இல்லங்களுக்கும் நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சியை மாண்புமிகு அம்மாவுடைய இன்றைக்கு நடத்தினார்கள். இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசும் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாகவே பெண்களுடைய முன்னேற்றத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தனி சிறப்பு கவனம் செலுத்தினார். 2 பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கு நிதியுதவி. அந்த பெண் வளர்ந்து திருமண வயதை எட்டுகின்ற பொழுது ஏழ்மையின் காரணமாக அந்த பெண்ணுடைய திருமணம் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதை தாயிலத்தோடு மாண்புமிகு அம்மா சிந்தித்த காரணத்தால் திருமண நிதி உதவி. 10ஆம் வகுப்பு படித்த அந்த பெண்ணுக்கு 25,000 நிதி உதவி, தாலிக்கு தங்கம் 4 கிராம். பட்டதாரி பெண்ணாக இருந்தால் அந்த பட்டயம் பெற்றிருந்தால் 50,000 நிதி உதவி உயர்த்தப்பட்டு தாலிக்கு தங்கம் 4 கிராம். 2012 கொடுத்துட்டே வந்தாங்க. 2016 தேர்தல் அம்மா அறிக்கை வச்சிட்டாங்க. தேர்தல் அறிக்கை சொன்னாங்க இந்த 4 கிராம் தங்கம் 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார். தங்கத்தை உற்பத்தி செய்கின்ற நாடுகளில் விட தாலிக்கு தங்கம் இலவசமாக தந்த வரலாறு. ஆனால் நம்முடைய தாயின் ஆட்சியில் தான் தங்கம் தாலிக்கு தங்கம் தருகின்ற நிலைமை தமிழகத்தில் இருக்கிறது. தாய்மார்களை பேர்கால நிதியுதவியாக கடந்த காலத்தில் 6,000 ரூபாய் கொடுத்தாங்க. மாண்புமிகு அம்மா உயர்த்தி 12,000 இருக்கும். இப்பொழுது 18,000 தருகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையில நாம் உருவாக்கி இருக்கிறோம். பெண்கள் காலையிலிருந்து மாலை வரை அவங்க எல்லா வேலையும் செய்யணும். சமையல் பண்றது, வீடு கூட்டுறது, பிள்ளைகளை வளர்க்கறது, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போறது, இப்படி பல வகையான வேலைகளை அவங்களே செய்யணும். மாண்புமிகு அம்மா அவங்க பார்த்தாங்க இல்லத்தரசிகளுக்கு அவர்களுடைய பணிச்சுமையை குறைப்பதற்கு விலையில்லாத மிக்சி கிரைண்டர் பேன் வழங்கப்படும் என்று 5 ஆண்டுகள் வழங்கப்பட்டு சொன்னார்கள். 2016 எல்லா விலையில்லாத அரிசி யாராவது வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் மிக்சி கிரைண்டர் பேன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்ப 2010 ஸ்கூட்டி வழங்கப்படும்.
வேலைக்கு சென்ற இளம்பெண்களுக்கு ஸ்கூட்டி மானிய விலையை தரப்படும் சொன்னாரு. அந்த திட்டம் இப்ப நடைமுறைப்படுத்திருக்கிறது. முன்பெல்லாம் நம்ம அண்ணன்மார்கள் ஸ்கூட்டில பைக் ஓட்டிட்டு போவாங்க, பின்னால தங்கச்சிமார்கள் பின்னால உட்காந்துருப்பாங்க. இப்ப தங்கச்சிமார்கள் பைக் ஓட்டி போறாங்க, அண்ணன்மார்கள் பின்னால உட்காந்துட்டு போறாங்க. ஆக பெரியார் சொன்ன சமுதாய சோசலிச சமுதாயம் இன்னைக்கு புரட்சி தலைவர் மாண்புமிகு அமரர் தான் நடைபெற்று. சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் எந்த ஒரு மாணவ செல்வம் இயல்பின் காரணமாக தனது பள்ளியின் படிப்பையோ ஆரம்ப கல்வியோ அல்லது இடைநிலை கல்வியோ அல்லது உயர்நிலை கல்வியோ அல்லது மேல்நிலை கல்வியோ அல்லது உயர்நிலை கல்வியோ இடையில் நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய நிதிநிலையம் கிட்டத்தட்ட ஒரு 96,000 கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய திருப்போரூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம்